நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே நானே வாசல் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யார் சொல்கிறது அப்படின்னா 7வது வசனத்திலிருந்து வாட்சி பார்த்தா அழகாக புரியும். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பாக நானே வாசல் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வாசல், எல்லார் வீட்லேயும் வாசல் இருக்குது. வாசல் இல்லாத வீடு யாருக்காவது இருக்குதா? எல்லா வீட்டுக்கும் வாசல் இருக்குதா இல்லையா? ஒருத்தர் வீடு கட்டுனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு நிலவு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களே, அதுக்கு பேர் என்னதுங்க? வாசல். ஏன் அப்படின்னா வாசலுக்கு முன்ன உள்ள, வாசலுக்கு வெளியே. ஏன்னா வாசலில் தான் அந்த கதவெல்லாம் வச்சுட்டு மாட்டுவாங்க. ஏன்? உள்ளுக்குள்ளே தோடு வச்சுருக்கிறீங்க, நெக்லஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்க, மோதிரமெல்லாம் வச்சுக்கிறீங்க, வெளியே வச்சுட்டு போக முடியுமா என்ன? இப்போ வாசலுக்கு வெளியே உங்கள்கிட்ட ஒரு 5 பவுன் நெக்லஸ் இருக்குது, அப்படியே வெளியே ஆணி அடித்து தொங்க விட்டு பாருங்கள். வாசலுக்கு வெளியே விட்டுருவோம். பார்த்தா பாஸ்டர் பவுன் விற்கிற வேலைக்கு 5 பவுன் நெக்லஸ் வெளியே தொங்க விடுறதா? இப்படிங்கிறதுக்குள்ளே காணாமல் போயிருங்க. வாசல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாசலுக்குள்ளே தான் வாசல் யாராக இருந்தாலும் உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? வாசலை தாண்டி தான் உள்ளே வரணும். வெளியே போகணுனாலும் வாசலை தாண்டி தான் வரணும். இந்த வாசல் இல்லாமல் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. நல்லா பாருங்க, இந்த வாசல் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ள இப்போ எல்லோரும் வீட்டில் இருந்தால் கிளம்பி வந்தீங்க. எப்படி வந்தீங்க? உங்கள் வீட்டு வாசலை தாண்டிட்டு பூட்டெல்லாம் போட்டு பூட்டி அமுக்கிட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு பூட்டி தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லோரும் நடந்துங்க இங்கே வந்தோம். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போக போகிறோம். எதை தாண்டி தான் உள்ளே போக போகிறீங்க? வாசலை தாண்டி தான் உள்ளே போக போகிறீங்க. அப்போ பாருங்கள், ஒரு நம்ம வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையிலே வாசல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா வாசலுக்கு வெளியே எதையுமே நம்ம வைக்கவே மாட்டோம். வாசலுக்கு உள்ளே தான் நம்முடைய சோபா இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இந்த வாசலுக்கு உள்ளே தான் இருக்குது. ஏன்னா வாசலுக்கு வெளியே ஒரு காரியம், வாசலுக்கு உள்ள ஒரு காரியம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் தான்ப்பா வாசல். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? எங்கள் வீட்டிலலாம் வாசலெல்லாம் மரத்தில், சந்தன மரத்தில் தான் கட்டி வச்சுருக்கோம், தேக்கு மரத்தில் தான் வச்சுருக்கிறோம் எங்கள் வீட்டு வாசலெல்லாம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, நான் வாசல், நான் தான் கேட். நான் ஏதாவது ஒருத்தர் உள்ளே இருந்து ஒருத்தன் உள்ளே போகணும்னா என்னை தாண்டி தான் உள்ளே போக முடியும். ஒருத்தன் வெளியே வரணும்னாலும் என்னை தாண்டி தான் வெளியே வரணும். அதை தான் வசனம் சொல்லுது பாருங்க, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தல். உள்ளே போகிறதுக்கு இயேசு தான் வாசலாக இருக்கா. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவர் தான் வாசலாகவும் இருக்கிறாரு, அவர் தான் மேய்ப்பனாகவும் இருக்கிறார். நமக்கு 2 கிஃப்ட்டுங்க. உள்ள என்ட்ரன்ஸும் அவர் தான். உள்ள என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளுக்குள்ளே போனால் என்னதுங்க, உள்ளேயும் அவர் தான் இருக்கிறார். சே, என்ட்ரன்ஸில் டிக்கெட்டுக்கு அடித்து கொடுக்குறவரும் அவர் தான். உள்ளே போய் பார்த்தா உள்ள கைடும் யார் தான்? ஒரு பார்க் இருக்குது, பார்க்குக்குள்ளே போகணும். நீங்கள் வெளியே வாசப்படியில் கேட்டுக்கு வெளியே நின்றுப்பார் ஒருத்தர். சார் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? உள்ளே போனால் என்னதுங்க, டிக்கெட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவார். பார்க்கில் போகிறப்ப உள்ளே போய் பாருங்கள், எது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், சார் இங்கே போங்க சார், இங்கே நல்லா இருக்கும் சார், அது இப்படிங்க சார், இது இப்படிங்க சார், என்னதுப்பாங்க நிறைய சொல்லிக்கிட்டே வருவாங்க பாருங்க. நமக்கு அப்படித்தான், டிக்கெட்டு கிழிச்சு கொடுக்குறவரும் அவர் தான், உள்ள என்ட்ரன்ஸ் வாசலும் அவர் தான், உள்ளுக்குள்ளே மேய்ப்பனும்
அவர் தான். என்ன ஒரு ஸ்பெஷல் பாருங்கள், நமக்கு கிடைச்ச பாக்கியம். நான் சொல்ல வருகிற சத்தியத்தை நீங்கள் இன்னும் அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையிலே பலத்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். விளங்கி கொள்ளுங்கள், அவர் நமக்கு வாசலாய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் வாசல், என்னுடைய ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் வாசல் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாசல்னா வெளியே. இப்போ வெளியவே நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே போக முடியுமா? வீட்டுக்குள்ளே போக முடியுமா? கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு அல்லது கதவுக்கு வெளியே நின்றுட்டு நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? எங்கேம்மா இருக்கிறீங்க? நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். நானும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். நீ எங்கே இருக்கிற? நான் வாசலுக்கு வெளியே இருக்கிறேன். இப்போ கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் வாசல், ஒருவன் உட்பிரவேசித்தாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நான் வாசல், என் வழியா உள்ள வந்தா. இன்னைக்கு இதைத்தான் கவனிக்க போகிறோம். அவர் நமக்கு வாசலாக இருக்கிறார். அவர் தான் என்ட்ரன்ஸ் கைடு. அவர் தாங்க என்ட்ரன்ஸ். அவரை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போகணும். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கிறீங்க, ஆவின் கரங்களை எல்லாம் பெற்றுக்கிறீங்க, தேவனுடைய மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்கள் மேலே இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் யார் வாசலாக இருந்தார்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு யாருங்க வாசலாக இருந்தார்? இயேசு. நீங்கள் அபிஷேகம் பெறுவதற்கு யார் வாசலாக இருந்தார்? அவர் இயேசு. நம்ம பல வேளையில் வெளியவே நின்னுறோம். வாசலுக்கு வெளியவே நின்றுட்டு உள்ளே இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உள்ள வா. ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால், உள்ள வந்தீங்கன்னா, உள்ள போனா தான் என்னென்ன காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்களை தேவன் நமக்காய் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமும் அப்படிங்கிற வார்த்தையும் அப்படிங்கிற காரியமும் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். பல வேளையில் நம்ம வெளியவே நின்றுட்டு வெளியவே வந்துடுறோம். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, வாசப்படையில் நின்றுட்டு வாசப்படையில் இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, போகிற இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏறி உள்ளே போய் உட்கார்ந்தீங்கன்னா தான் நீங்கள் போகிற இடத்துக்கு நேராக நீங்கள் போய் சென்றடைய முடியும். நீங்கள் உள்ளேயே போல, ஏறவே இல்லை, வாசப்படையில் நின்றுட்டு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கிறேன், பஸ்ஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நான் வாசலாக இருக்கிறேன், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால், உள்ள வந்தினா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? உள்ளும் புறமும் மேய்ச்சலான ஒரு வாழ்க்கை, செழிப்பின் வாழ்க்கையை, நிறைய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்று நான் கவனிக்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் உள்ளே வருவீர்கள் என்றால், கிறிஸ்து என்கிற இயேசு என்கிற வாசலுக்கு வழியாய் நீங்கள் உள்ளே வருவீர்கள் என்றால், உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் இந்த நாளிலே கவனிக்க போகிறோம். கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கிறார். இந்த வாசலுக்கு வெளியே நிற்காதீங்க, இப்போ இந்த வாசலுக்குள்ள வாங்க. ஏன் அப்படின்னா இந்த வாசலுக்கு உள்ள என்னென்னலாம் இருக்குது. ஸ்கூலில் அட்மிஷன் நடக்கிற காலம், இந்த காலத்தில் எல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அட்மிஷனுக்கான டைம். பாருங்கள், எங்கள் காலேஜுக்கு வந்து பாருங்கள் சார், உள்ளே வந்துங்க, கேம்பஸ்க்குள்ளே வாங்க, உள்ளே வந்து பாருங்கள், கிளாஸை பாருங்கள், லேபை பாருங்கள், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க பாருங்கள். அப்போ தான் எங்கள் காலேஜை குறித்து உங்களுக்கு என்னது தெரியும், எங்கள் ஸ்கூலை குறித்து உங்களுக்கு தெரியும். உள்ளேயே போகலன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே தெரியாது. அதைத்தான் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். உள்ள என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்ம உள்ளதான் இருக்கோம்னே நினச்சிட்டு பல நேரம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம உள்ளதான் இருக்கிறோம்னு. உள்ளுக்குள்ளே போனாதாங்க தெரியும் உங்களுக்காய் தேவன் என்னென்ன விஷயங்களை வைத்திருக்கிறார். உள்ளதான் இருக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த அபிஷேகம், அந்தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அதை பார்க்கணும். வசனம் சொல்லுகிறது, நான் வாசல்ப்பா, ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரப்ப, கிறிஸ்துவுக்குள்ளே, அதாவது உட்பிரவேசித்தால் அப்படின்னா அவருக்குள்ள,
கிறிஸ்துவுக்குள்ள, வாசலுக்குள்ள, அவர் தான் வாசல். இந்த வாசலுக்கு உள்ள போறப்ப நீங்க அவருக்குள்ள போறீங்க. அவருக்குள்ள நீங்க போறப்ப அவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு பட்டியலிட்டு காட்ட போறேன். கிட்டத்தட்ட 9 காரியங்கள் இருக்குது. எத்தனை இருக்குது? 9 காரியம் இருக்குது. 9ஐயும் கடன்னு வேகமாக என்னதுங்க நான் சொல்லணும். இல்லைன்னா நைட்டு 9 மணிக்கு தான் என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றையும் பேசினோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் உங்களை அனுப்ப முடியும் நான். சரியா? ஸோ வேக வேகமாக உங்கள் இடத்துல கொண்டு போய் நீங்கள் உள்ளே வரணும்னா நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். அவருக்குள்ளே என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறது, நமக்காய் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நமக்காய் அவர் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் கவனிக்க போகிறோம். எடுத்து வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. பாருங்க, ஃபஸ்ட்டு அவருக்குள்ளே நீங்கள் போன உடனே அவருக்குள்ளே என்ன இருக்குது? உங்களுக்காக வாக்கு தத்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் குறிக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்கள் அவருக்குள் வருகின்ற பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது உங்கள் மேல் வந்து பலிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கும், உங்கள் தொழில் மேலே வந்து பலிக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் அந்த வாக்கு தத்தங்களானது கடந்து செல்லும். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் என்கிற வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் நீங்கள் சொந்தக்காரராய், வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் வாழ்க ஒரு வாழ்க்கையை உடையவர்களாய் நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா வாசலுக்கு வெளியவே நின்றுட்டு வாக்குத்தத்தம் எங்க, வாக்குத்தத்தம் இருக்குது ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரியே தெரியல, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது ஆனா ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியல. ஏன் தெரியுமா சிஸ்டர், ஏன் தெரியுமா பிரதர், நீங்க என்ன வாசலுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க? அவருக்குள்ள வாங்க, கிறிஸ்துவுக்குள் வாங்க. உள்ளும் புறமும் மேய்ச்சலை உண்டாகும்படியாய் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். அவருக்குள்ளதாங்க வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவராலே உங்களுக்கு, அவராலே நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற அவருக்குள்ளதான் சகலவிதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் முதல்ல வாக்கு தத்தம் இருக்கிறது. சூப்பர் இல்லைங்க? பைபிளில் இருக்கும் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல கடைசி வசனம் வரைக்கும் திரும்பி பாருங்க. ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்குது. அத்தனை வாக்கு தத்தங்களும் யாருக்குள்ள இருக்குதான்? இயேசுவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்கள் மேலே பழிக்குங்க. நம்ம உள்ளேயே வர்றதுக்கு யோசிக்கிறோம், இன்னும் உள்ளே வர்றதுக்கு உள்ளே வந்தது மாதிரியே நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே வெளியே தான் நின்றுட்டுருக்குறோம். உள்ளே வாங்க, உள்ள வந்து பாரு. உனக்கான வாக்குத்தத்தங்கள், உன் சந்ததிக்கான வாக்குத்தத்தங்கள், உன் தொழிலுக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு அவருக்குள்ள இருக்கிற காரியம் என்ன? வாக்குத்தத்தம். ரெண்டாவது வெரி ஸ்பெஷல் பாருங்க. அதே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குது? இயேசுவோடு பேச முடியும். யோசிச்சு பாருங்க, கடவுளோட நம்ம பேச முடியுமா? பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, அவர் கூட ஒரு ஃபோட்டோ, அவர் வந்து உங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, எப்படி இருக்கும்? அவர் என்கிட்ட வந்து பேசிட்டாருங்க. ஐயோ நான் அவர்கிட்ட பேசிட்டேங்க. அந்த உணர்வு பாருங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் பேசும் பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவோடு பேசுகிற, கடவுளோடு பேசுகிற ஒரு காரியம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது.
ஏங்க கடவுள் என் கூட பேசவே மாட்டேங்கிறாருங்க, அவங்களோட பேசுறேன்னு சொல்றாரு, இவங்களோட பேசுறேன்னு சொல்றாரு, என் கூட ஏங்க பேச மாட்டேங்கிறார்? நீங்க இன்னும் உள்ளேயே வரலையே, எப்போ வர போறீங்க? உள்ள வாங்க. அவரோட ஏனோக்கு மாறி தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் அவருக்குள் வாங்க. கிறிஸ்துவுக்குள்ளதாங்க தேவனோடு பேச முடியும், கிறிஸ்துவுக்குள்ளதாங்க தேவனோடு உறவாட முடியும், கிறிஸ்துவுக்குள்ளதாங்க அவர் உங்களோடு கூட பேச முடியும். அவர் உங்களுக்காக வைத்திருக்க திட்டங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்க தேவ சந்நிதியில் பேசணும்னா நீங்க எங்க வரணும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஒருவன் அதாவது என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்குது, தேவனோடு பேசுகிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. ரெண்டாவது, தேவனோடு பேசுகிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வச்சிருக்கார். அவருக்குள்ள அது இருக்குதுங்க, அவரால் நமக்கு அது கிடைச்சிருக்குது. வெரி ஸ்பெஷலுங்க. அங்கே கடவுளோடு பேசுகிற ஒரு பாக்கியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல, கடவுள் நம்மளோட பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையே இல்லைங்க. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னா வாசலுக்கு வெளியே அல்ல, வாசலுக்கு உள்ளே வரணும். உள்ளே வரணும். உள்ளே வராமல் அவர் சத்தமெல்லாம் கேட்காது. வெளியே நின்றுட்டு பேசுங்க, 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 பேசுங்க. அவர் பேசிகிட்டே தான் இருப்பார், உங்களுக்கு காது கேட்காது. ஏன்? கதவு தான் சாத்தி இருக்குதே, கதவை சாத்திட்டு உள்ளே பேசுகிறேன், வாசலுக்கு வெளியே எப்படி கேட்கும்? வாசலுக்கு வெளியே இல்லை, வாசலுக்கு உள்ளே வாங்க. ஏன்னா உள்ளே தான் அவரோடு கூட பேச முடியும், அவர் உங்களோடு கூட பேச முடியும். மூன்றாவதாக எபேசியர் 4:32 வசனத்துக்கு நேராய் நாம் வேதாகம திருப்பிக் கொள்ளும். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் முதலாவது வாக்குத்தத்தம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இரண்டாவது தேவனோடு பேசுகிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. மூன்றாவது எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மூணாவது, உட்பிரவேசித்தால் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரப்ப உங்களுக்கு அங்க என்ன இருக்கு தெரியுமா? மன்னிப்பு இருக்குதுங்க. தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி யார் நம்மளை சாரி சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம் பாருங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள தாங்க மன்னிப்பு இருக்குதுங்க, நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குதுங்க. நம்ம எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு நபர் இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து தூங்கி எந்திரிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு பாவம் கூட செய்யலைங்க, ஒரு பொய் கூட செய்யலைங்க, நான் 100% கர்த்தர் சொன்ன மாதிரி தான் வாழ்கிறேங்க அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு தயவு செஞ்சு இங்கே இருக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடணும். இங்கே இருக்க முடியாது அப்படின்னா எங்கே போயிடணும்? நேராக ஆமாம் அவரோட போயிடணும். ஏன்னா அங்கே தான் பியூராக என்ன சொல்கிறதுங்க இருக்க முடியும். இங்கே 100% பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாய் கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் தேவனோடு கூட ஒப்புரவாய் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குதுங்க. நாம் அநேக வேளையிலே அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம், அவருக்கு கோபமூட்டுகிற செயலை செய்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வருகின்ற பொழுது மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மன்னிப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் எல்லாம் அது மாற்றி போடுகிறது. பாஸ்டர், நான் ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ளேயே மாறி ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மன்னிப்பு கிடைக்கவில்லை. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, அங்க உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. அந்த மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாறா போன்ற கசப்புகளை அது எடுத்து உங்களுக்கு மதுரமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை அது உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இங்க உள்ள வாங்க, வாசக்குள் வெளியே நீக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள வரப்ப உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு பிரதர், மன்னிப்பு இருக்கு சிஸ்டர், நம்புங்க. அவருக்குள்ளதாங்க உங்களுக்கு தேவையான மன்னிப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் சரி, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அந்த மன்னிப்பு அவருக்குள்ளதாங்க இருக்குது. நீங்க மன்னிக்கப்படணும்னா அவருக்குள்ள வரணும். ஒன்றாவது வாக்குத்தத்தம், ரெண்டாவது அவரோடு கூட பேசுகிற ஒரு பாக்கியம், மூன்றாவது மன்னிப்பு அவருக்குள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான்காவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதாகம திருப்பிக் கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம், ஆதலால்
கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினால யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியம், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானாள். வசனம் சொல்லுது பாருங்க, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். நான்காவது ஆறுதல். பல வேளையில் யாருங்க ஆறுதல் சொல்லுவா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பாருங்க, லைஃப்பில் ஒரு பீஸ், அதனை ஒரு தேற்றப்படுகிற ஒரு ஆறுதல் கிறிஸ்துவுக்குள்ளதாங்க இருக்குது. வெளியே 1000 பேர் 1000 காரியத்தை சொல்லலாம், நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்து பாருங்க, உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறதுங்க. 1000 பேர் உங்கள் 1000 பிரச்சனைகளில் 1000மான காரியங்களை சொன்னாலும் கிறிஸ்து தருகிற ஒரு ஆறுதல் இருக்குது பாருங்க. அது யாராலையும் தரவே முடியாது. அதான் வசனம் சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறாராம். அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லாதீங்க, வாசலை நிற்காதீங்க, வாசலுக்கு உள்ளே வாங்க. வாசலுக்கு உள்ளதாங்க உங்களுக்கு தேவையான ஆறுதல் இருக்கிறது. அன்னைக்கு நேரம் உடஞ்சி போயிடும் பாருங்க, என்னடா மனிதர்கள் மூலமாய் படுகிற காயங்கள், சில சூழ்நிலைகளை கடந்து வருகிற ஒரு கசப்பான ஒரு அனுபவங்கள், இதெல்லாம் மனவேதனையை கொண்டு வரும். அந்த மனவேதனை எங்கே ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி தேடுவோம் பாருங்க. நீங்கள் எங்கேயும் தேடவில்லை, எங்கேயும் தேடி போகவும் வேண்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, அங்கே ஆறுதல் இருக்கிறது. உலகம் தரக்கூடாத அந்த ஆறுதல் உங்களை தேற்றும், அது கட்டி அணைக்கும், அது உங்களை உருவாக்கும். யாருமே தர முடியாத ஆறுதல் அவருக்குள்ளே இருக்குதுங்க. அவர் ஒரு ஆறுதல் கொடுத்தாருன்னா எல்லா காயமும் அது மாறுங்க. நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்குள்ளதாங்க ஆறுதல் இருக்கிறது. அவர் தான் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார். 5வது கொலேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொலேசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாக இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் சொல்கிறாரு பாருங்க, கொலேசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் கிருபையும் சமாதானமும் இருக்கிறது. 5வது கிருபையும் சமாதானமும். முதல்ல வாக்குத்தத்தம், 2வது கர்த்தரோடு பேசுகிற பாக்கியம், 3வது மன்னிப்பு, 4வது ஆறுதல், 5வது கிருபையும் சமாதானமும். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ள வந்தா அவனுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவன் தேவனோடு கூட பேச முடியும், அவனுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, அவனுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, சமாதானம் ரொம்ப அவசியம். நிறைய பேர்த்துட்டு பணமெல்லாம் இருக்குது, வீடுகள் இருக்குது, காடு தோட்டம் எல்லாம் இருக்குது, ஆனால் சமாதானம் மட்டும் தேடி 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 சளைச்சு போச்சு. அந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த மனிதரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவரை பார்க்குறோம், பணம் விரைய மட்டும்தான் ஆகுதே ஒழிய சமாதானம் கிடைச்ச மாதிரி தெரியல. எப்போதுமே ஒரு துக்க முகம். யோசிச்சு பாருங்க, தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு கவலை ஆட்கொண்டே இருக்கிறது, ஒரு பயம் ஆட்கொண்டே இருக்கிறது. அப்படின்னா உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் வரணும். அவருக்குள் உட்பிரவேசித்தால் எனக்குள்ள அவன் வந்தானா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானம், பீஸ்ஃபுல் லைஃப். தூங்கி எந்திரிச்சது டேங்க்ஸ் சொல்லிட்டு சிரிச்சிட்டு மன மகிழ்ச்சியா அப்படியே என்னுடைய காரியங்களை, தொழில, வேலைகளை, பிள்ளைகளை எல்லாத்தையும் நடத்திட்டு போகலாம்.
தினமும் காலையில் எந்திரிச்சு வருத்தத்தோடு ஆரம்பித்து வருத்தத்தோடு நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் இன்னும் வாசலுக்கு வெளியே நின்றுட்டு சமாதானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு சமாதானம் வாசலுக்கு வெளியே இல்லை, நீங்கள் வாசலுக்கு உள்ளே வாங்க. உள்ளதாங்க கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரப்ப உங்களுக்கான கிருபையும் சமாதானம் அங்கே இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் வாசலுக்கு வெளியவே நிற்க போறீங்க? வாசலுக்கு வெளியவே நின்று சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு வாசலுக்கு உள் பிரவேசிக்கும்படியா உள்ள வாங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்கு உள்ளதான் கிருபையும் சமாதானமும் இருக்கிறது. 6வது 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக வேதாகம திருப்பிக் கொள்ள வேகமாய் போகிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு பாருங்க, 6வது கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் தோல்வியான வாழ்க்கையில் இருந்து நீங்கள் மீண்டு வர உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்க்கை அது வெற்றியை தருகிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், உங்களுக்கு வெறும் ஃபெயிலியரே நீங்கள் சந்திச்சிருக்கலாம். நான் சொல்கிறேன், வாசலுக்கு வெளியல்ல, வாசலுக்கு உள்ள கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வாங்க. அவருக்குள்ள வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமான வெற்றி. சத்துரு கொடுக்குற வெற்றி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அது காணல் நீர் போல இருக்கும். இங்கிருந்து பார்த்தா ஜெயிச்சிடலாம். இதில் கால் வச்சாலும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம். ஓகே உள்ளே வச்சோன்னு 2 மாதம் கூட தாண்டாது, எல்லாம் டவுன். அது மாயையான தோற்றமான வெற்றி. கிறிஸ்துவுக்குள்ளதான் நிரந்தரமான எப்பொழுதும். அந்த வசனம் சூப்பரான வசனம், விளக்கி சொல்கிறேன் பாருங்க. நேற்று நடத்துக்கு பாரு, எப்பொழுதும் எல்லா இடத்துலையும், ஆல் டைம் ஆல் பிளேஸ், எப்பவும் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்பவும் எல்லா இடத்துலையும், எனி டைம் 24/7 24 மணி நேரமும் 7 நாளும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எப்பவும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வேணுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பாருங்க, வெற்றி கிடைக்கும். 7வது காரியத்தை நான் வாசிக்க போலாம். அதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக நீங்கள் வாருங்கள். 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இவட நியூ கிரியேஷன். நீங்கள் ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பாருங்க, நீங்கள் புதிய ராஜேஷா மாறிடுவீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வராத வரைக்கும் உங்கள் பழைய குணாதிசயங்கள், எனக்கு உங்களுக்கு கோவப்படுறது பிடிக்காது. ஆனாலும் உங்கள் கோவப்படுறதே, அந்த கோவப்பழக்கத்தை விடவே முடியல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பாருங்க, அங்கே ஒரு நியூ கிரியேட் இருக்குதுங்க. நீங்கள் புதிய மனுஷனுடைய காரியங்கள் அங்கே இருக்கிறது. நீங்கள் புதிய மனுஷன் அங்கே மாறிடலாம். உங்கள் குணத்தில், உங்கள் பேச்சில், உங்கள் செயலில், உங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக நீங்கள் மாறலாம். இது அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்கள் வாசலுக்கு வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வாசலுக்குள்ளே வாங்க. நீங்கள் இந்த பழக்கத்தை விடவே முடியலைங்க. நீங்கள் புது மனுஷனை மாற்றுறது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதுங்க. பழைய வேலையெல்லாம் ஒழிஞ்சிருங்க. பழைய பழக்க வழக்கம், பழைய பேச்சு, பழைய செயல், பழசு எல்லாம் மாதிரி நியூ, புதுசுங்க. ஒரு புது குழந்தை, புது மனுஷியா நீங்கள் பிறந்துட்டீங்க. வாடா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு குழந்தை பூமியில் பிறக்குதுங்க. நியூ கிரியேட், அப்படி புதுசா அப்படி பிறந்து வந்துச்சா, என்ன ஒரு பாக்கியம். பழசெல்லாம் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. கர்த்தாவே, உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு தான் நீங்கள் பூமியில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? பழைய வாழ்க்கை எல்லாம் டோட்டலாக அது மாறிடும். 8வது எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக திருப்புக்குள்ள வேகமாய் போகிறோம். 8வது எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தில் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே. 8வது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கு? தைரியம் இருக்குதுங்க. பயந்து வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு தைரியமுள்ள ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் இருக்குதுங்க. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, எல்லாம் போயிருச்சுங்க. டோன்ட் வரி, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாங்க. அந்த கிறிஸ்துவுக்குள்ள வரப்போதான் உங்களுக்கு தைரியம் கிடைக்கிறதுங்க. எதிர்காலத்தை குறித்த தைரியம், பிரச்சனை எதிர்கொண்டு நிற்கிறதுன தைரியம் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு கிடைக்கிறதுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்க வரைக்கும் ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை பார்த்துக்கலாம். அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்குவேன், என்ன செய்ய போறனோ, நாளைக்கு என்ன பண்ண போறனோ, அதுக்கு என்ன பண்ண போறனோ, இந்த வட்டி கட்ட என்ன பண்ணணும், இந்த வட்டி கட்டி என்ன பண்ண போறேன்.
தைரியம் இல்லாத பயந்து பயந்து ஒரு கோழைத்தனமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள தான் நமக்கு தைரியம் கிடைக்கிறது. 9வது கடைசியுமானதை எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 2:3 மிக மிக ரொம்ப முக்கியம். கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. 9வது கடைசியுமானது அவருக்குள்ள ஞானம் அறிவு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து தோல்விகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய அறிவு குறைபாடு, நம்முடைய ஞானம் இல்லாததுனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேக முடிவுகளை சரியாக எடுக்க முடியல, அநேக பிரச்சனைகளை தீர்க்க முடியல, வெளியே வரவே முடியல. ஏன் தெரியுமா? ஞானம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள தாங்க ஞானம் அறிவு சகலமும் இருக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தா உள்ள வந்தானா அவன் உள்ளம் புறமும் மேய்ச்சலுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம உள்ளதான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. பல வேளையில் உள்ளதான் இருக்குன்னு நினச்சிட்டு வாசலுக்கு வெளியவே இருக்கிறோம். தயவு செஞ்சு வாசலுக்கு வெளியே நிற்கிற வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு வாசலுக்கு உள்ளே வாங்க, கிறிஸ்துவுக்கு உள்ளே வாங்க. அவருக்குள்ளதாங்க வாக்கு தத்தங்கள் இருக்குது, அவருக்குள்ளதாங்க தேவனோடு நீங்கள் பேச முடியும், அவருக்குள்ளதாங்க மன்னிப்பு இருக்குது, அவருக்குள்ளதாங்க ஆறுதல் இருக்குது, அவருக்குள்ளதாங்க வெற்றி இருக்குது, அவருக்குள்ளதாங்க சமாதானம் இருக்குது, அவருக்குள்ளதான நீங்கள் புதிய படைப்பாய் மாறுகிற காரியம் இருக்குது, அவருக்குள்ளதாங்க தைரியம் இருக்கிறது, அவருக்குள்ளதான் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் அவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை வேணும்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒரே வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாசலுக்கு வெளியே வருகிற வாழ்க்கையை வேணாம், ரிஜெக்ட் பண்ணிடுங்க. உள்ளே வாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. அவருக்குள்ள 9 ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த 9 உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது சகலமும் மாறி, இதில் போடப்பட்ட வார்த்தையின் வகாரம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனுஷியாய் நீங்கள் வாழப் போகிறீர்கள். நம்புறீங்களா? விசுவாசத்தோடு கூட நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.